ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 34. ருதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதாதமக. மொழிபெயர்ப்பு. ஓ பிரம்மா, மதிப்புடையதாக காட்சியளிப்பது எதுவானாலும் அது என்னுடைய சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை எனில் அதில் உண்மையில்லை. இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயாசக்தி என அறிவீராக. பொருளுரை. பிரபஞ்சத்தின் தோற்றம், அதன் பராமரிப்பு, அதன் வளர்ச்சி, வெவ்வேறு சக்திகளுடன் ஆன அதன் சேர்க்கை, அதன் சீரழிவு மற்றும் அதன் மறைவு ஆகிய இவ்வெல்லா நிலைகளிலும் பரமபுருஷர் சம்பந்தப்பட்டுள்ளார். இதனால் பகவானுடனான இந்த முக்கிய சம்பந்தத்தில் மறதி ஏற்படுவதும் பகவானுடன் சம்பந்தப்படாத விஷயங்கள் உண்மையானவையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் பகவானுடைய மாயாசக்தியின் ஒரு படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பகவான் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது என்பதால் மாயாசக்தியும் பகவானின் ஒரு சக்தியே என்பதை அறிய வேண்டும். அனைத்தையும் பகவானுடைய சம்பந்தத்துடன் இணைத்துவிடும் சரியான கருத்து யோகமாயா அல்லது சம்பந்த சக்தி என்று அழைக்கப்படுகிறது. பகவானோடு ஒரு பொருளுக்குள்ள உறவிலிருந்து அப்பொருளை பிரித்து விடுவதெனும் தப்பான கருத்து பகவானின் தைவீ மாயா அல்லது மகாமாயா என்று அழைக்கப்படுகிறது. பகவானோடு சம்பந்தப்படாமல் எதனாலும் இருக்க முடியாது என்பதால் இவ்விரு வகையான மாயைகளும் பகவானுடனான சம்பந்தம் கொண்டுள்ளன. இதனால் பகவானுடனான உறவுகளை பிரிப்பதென்னும் தப்பெண்ணம் பொய்யல்ல, ஆனால் மாயையானதாகும். ஒரு பொருளை வேறொரு பொருளாக எண்ணுவது மாயை என்றழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு கயிற்றை பாம்பாக ஏற்றுக்கொள்வது மாயையாகும். ஆனால் கயிறு பொய்யல்ல. மாயைக்கு உட்பட்ட மனிதனின் முன் காணப்படும் கயிறு ஒரு பொழுதும் பொய்யாகாது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட விதம் மாயையானதாகும். எனவே இந்த ஜடத்தோற்றம் பகவானின் சக்தியிலிருந்து பிரிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளும் தப்பெண்ணம் மாயையாகும். ஆனால் இது பொய்யல்ல. மேலும் மாயையான இக்கருத்து அறியாமை இருளில் இருக்கும் உண்மையின் பிரதிபிம்பம் என்று அழைக்கப்படுகிறது. பகவானுடைய சக்தியிலிருந்து உண்டாக்கப்பட்டது அல்ல என்று காணப்படும் எதுவும் மாயா என்று அழைக்கப்படுகிறது. ஜீவராசிகள் அருவமானவர்கள் அல்லது பரமபுருஷர் அருவமானவர் என்று கருத்தும் மாயையாகும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் முன்னிற்கும் போர் வீரர்களும் அர்ஜுனனும் பகவானும் கடந்த காலத்திலும் இருந்தார்கள். குருக்ஷேத்திர போர்க்களத்திலும் இருந்தார்கள். தற்பொழுதுள்ள உடல் அழிந்த பிறகும் ஜட இருப்பின் பந்தத்திலிருந்து முக்தியடைந்த பிறகும் எதிர்காலத்திலும் அவர்கள் தனிநபர்களாக தொடர்ந்து வாழ்வார்கள் என்று போர்க்களத்தின் நடுவில் பகவானால் கூறப்பட்டது. எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானும் ஜீவராசிகளும் தனிநபர்களே ஆவர். மேலும் பகவானின் சுயரூபமும் ஜீவராசிகளின் சுயரூபங்களும் ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. பகவானின் கருணையால் மாயாசக்தியின் ஆதிக்கத்தை மட்டுமே நம்மால் விலக்கிக் கொள்ள முடியும். ஜட உலகில் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் கூட சுதந்திரமானவை அல்ல. ஒளியின் உண்மையான பிறப்பிடம் பிரம்மஜோதியாகும். பகவானின் திவ்யமான உடலிலிருந்தும் தோன்றும் அந்த பிரம்மஜோதி சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பின் ஒளி அல்லது மின்சாரத்தின் ஒளி என அநேக ஒளிகளாக பிரதிபலிக்கிறது. ஆகவே ஆத்மாவை பரமாத்மாவான பகவானிலிருந்து பிரிந்திருப்பதாக காண்பதும் மாயையே. நானே கடவுள் என்ற பொய்யாக கூறிக்கொள்வதானது அந்த மாயாசக்தியில் விரிக்கப்படும் கடைசி வலையாகும். அனைத்தும் பரமனிடமிருந்தே பிறக்கின்றன என்ற வேதாந்த சூத்திரம் துவக்கத்திலேயே உறுதியாக தெரிவிக்கிறது. முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டதைப் போல தனித்தன்மையுள்ள அனைத்து ஜீவராசிகளும் பரமஜீவராசியான முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்தே பிறக்கின்றன. பிரம்மாவும் பகவானுடைய சக்தியிலிருந்து பிறந்தவர்தான். பிற ஜீவராசிகளும் பிரம்மாவின் மூலமாக பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே. அவர்களில் ஒருவரும் பரம புருஷருடன் சம்பந்தப்படாதிருக்கவில்லை. தனித்தன்மை கொண்ட ஜீவராசியின் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அல்ல. அது பரமஜீவனான பகவானிடம் இருக்கும் உண்மையான சுதந்திரத்தின் பிரதிபிம்பம் மட்டுமே ஆகும். பரம சுதந்திரம் இருப்பதாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பொய்யாக கூறிக்கொள்வதே மாயை என்பதே இப்பதிவின் முடிவு. அறிவற்றவர்கள் மாயைக்கு உட்படுகின்றனர். இதனால் பெயரளவேயான விஞ்ஞானிகள், உடற்கூறு நிபுணர்கள், மனக்கற்பனையாளர்கள் போன்றவர்கள் சூரியன், சந்திரன்,
மின்சாரம் போன்றவைகளின் கண்கூசும் பிரதிபலிப்புகளால் திகைப்படைந்து பௌதிக பொருட்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய பல்வேறு கற்பனைகளையும் வாதங்களையும் ஏற்படுத்தி புருஷரின் இருப்பை மறுத்து விடுகின்றனர். ஒரு தனிப்பட்ட நபரின் உடலமைப்பினுள் இருக்கும் ஆத்மாவின் இருப்பை மறுத்தவர் நிராகரித்து விடக்கூடும். ஆனால் உயிரற்ற ஓர் உடலில் எல்லா இயந்திர அமைப்பும் வேலை செய்யும் வகையில் இருந்தாலும் அவரால் அவ்வுடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது. மூளையை மனிதன் இயந்திரமாக என்னும் உடற்கூறு விஞ்ஞானி அறிஞர்கள் அதை ஆழமாக ஆராய முற்படுகின்றனர். ஆனால் உடற்கூறு அறிஞர்களால் இறந்த உடலில் மீண்டும் மன இயக்கத்தை கொண்டு வர முடியாது. பரம புருஷரிலிருந்து வேறுபடுத்தப்பட்ட பிரபஞ்ச தோற்றம் அல்லது உடலமைப்பு ஆகியவற்றை பற்றிய இவ்விஞ்ஞான ஆராய்ச்சிகள் முடிவில் மாயையே தவிர வேறொன்றுமில்லை. ஜட நாகரிகத்தின் விஞ்ஞான முன்னேற்றங்கள் அனைத்தும் மாயாசக்தியின் ஒரு செயலாகும். மாயாசக்திக்கு இரு ஆற்றல்கள் உள்ளன. ஒன்று மறைக்கும் ஆற்றல், மற்றது வீசும் ஆற்றல். வீசும் ஆற்றலால் மாயாசக்தி ஜீவராசிகளை அறியாமையின் இருளுக்குள் வீசுகிறது. மறைக்கும் ஆற்றலால் பரமபுருஷரின் இருப்பை பற்றிய அறிவை அறிவற்றவர்களின் கண்களிலிருந்து மறைத்து விடுகிறது. இங்கு பிரம்மா தம்மை பரமபுருஷருக்கு சமமானவர் என்று ஒருபொழுதும் கூறிக்கொள்ளவில்லை. இதனால் அறிவற்றவர்கள் இவ்வாறு முட்டாள்தனமாக கூறிக்கொள்வதானது பகவானுடைய மாயாசக்தியின் மற்றொரு காட்சியாகும். பகவானின் இருப்பை மறுக்கும் அசுரகுணம் படைத்தவர்கள் அறியாமையின் இருளில் இன்னும் ஆழமாக வீசப்படுகின்றனர் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். இவ்வாறாக இத்தகைய அசுரர்கள் பரமபுருஷ பகவானை பற்றிய அறிவை பெறாமல் பிறவிச் சக்கரத்தில் சிக்கிக்கொள்கின்றனர். எனவே அறிவுள்ளவன் பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டவரான பிரம்மாவிலிருந்து வரும் சீடப்பரம்பரையில் ஞானம் பெறுகிறான். அல்லது பகவத்கீதையில் பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டவரான அர்ஜுனனின் பரம்பரையில் ஞானம் பெறுகிறான். அவன் பகவானுடைய இக்கூற்றை ஏற்றுக்கொள்கிறான். பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் ஆதி மூலமாவார். மேலும் படைத்து காத்து அழிக்கப்படும் அனைத்து பகவானின் சக்தியால் தான் இருக்கிறது. இதை அறிந்துள்ள புத்திசாலியே உண்மையான அறிஞன். இதனால் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அவன் ஈடுபட்டு அவரது தூய பக்தனாகிறான். பகவானின் பிரதிபலிப்பு சக்தி அறிவற்றவர்களின் கண்களுக்கு பல்வேறு மாயத் தோற்றங்களை காட்டினாலும் அறிவுள்ளவன் உண்மையை அறிவான். நெருப்பால் தூரத்திலிருந்தே உஷ்ணத்தையும் ஒளியையும் பரப்ப முடிவதைப் போலவே நம் காட்சிக்கு வெகு தூரத்தில் இருந்து கொண்டே பகவானால் செயற்பட முடியும் என்பதை அறிவுள்ளவன் தெளிவாக அறிகிறான். ஆயுர்வேதம் எனப்படும் பண்டைய முனிவர்களின் மருத்துவ விஞ்ஞானத்தில் பின்வரும் வார்த்தைகளில் பகவானின் ஈடற்ற நிலை உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பிரபஞ்ச தோற்றத்தின் காரணகர்த்தாவான பரமபுருஷர் ஒருவர் உள்ளார். அவரது சக்தி ஜட இயற்கையாக இயங்குகிறது. பிரகிருதியின் இத்தகைய மாயச் செயலும் பகவானுடைய உயிர் சக்தியும் இணைவதால் அசைவற்ற ஜடமும் அசைக்கப்படுகிறது. அறியாமையில் உள்ள கண்களுக்கு ஜட உலகம் ஒரு நாடக மேடையைப் போல காட்சியளிக்கிறது. எனவே பிரகிருதியின் நாடக மேடையில் அறியாமையில் உள்ளவன் ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது உடற்கூறு அறிஞனாகவோ கூட இருக்கக்கூடும். பிரகிருதி பகவானின் மாயாசக்தி என்பதை அறிவுள்ளவன் அறிந்திருக்கிறான். ஜட உலகம் பகவானுடைய தாழ்ந்த சக்தியின் அபரா பிரகிருதி தோற்றமாக இருப்பதைப் போலவே ஜீவராசிகளும் கூட பகவானுடைய உயர்ந்த சக்தியின் பரா பிரகிருதி தோற்றமாகும் என்பது தெளிவாகிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சக்தியை உடையவர்க்கும் அல்லது நெருப்புக்கும் உஷ்ணத்திற்கும் இடையில் மிகச்சிறிய வித்தியாசம் மட்டுமே இருப்பினும் பகவானின் உயர்ந்த சக்தி பகவானுக்கு சமமாகாது. நெருப்பு உஷ்ணத்தை கொண்டுள்ளது, ஆனால் உஷ்ணமே நெருப்பாகிவிடாது. நெருப்பும் உஷ்ணமும் ஒன்றே என பொய்யாக கூறிக்கொள்ளும் அறிவற்றவர்களால் இச்சிறிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நெருப்பின் இச்சக்தி உஷ்ணம் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே என்று இங்கு விளக்கப்படுகிறது, நேரடியாக நெருப்பு என்றல்ல. எனவே ஜீவராசிகளால் பிரதிநிதிக்கப்படும் ஜீவசக்தி பகவானின் பிரதிபலிப்பே தவிர ஒரு பொழுதும் பகவானாகாது. ஜீவராசி பகவானின் பிரதிபலிப்பாக இருப்பதால் அதன் இருப்பு பரமபுருஷரை சார்ந்துள்ளது. இப்பரமபுருஷர் ஆதி ஒளியாவார். ஜடசக்தி உண்மையாகவே இருண்டு கிடப்பதால் அதை இருளுக்கு ஒப்பிடலாம். இருளில் உள்ள ஜீவராசிகளின் செயல்கள் ஆதி ஒளியின் பிரதிபலிப்புகளாகும். இப்பதத்திற்கேற்பவே பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய இரு சக்திகளின் மீதும் நம்பிக்கையற்ற நிலை மாயை என்று விளக்கப்படுகிறது. ஒளியின் பிரதிபிம்பத்தால் அறியாமை இருளை அகற்ற முடியாது.
அதைப் போலவே சாதாரண மனிதன் காட்டும் ஒளியின் பிரதிபலிப்பால் மட்டுமே ஜட இருப்பிலிருந்து ஒருவராலும் வெளியேற முடியாது. ஆதி ஒளியிடமிருந்து ஒருவன் ஒளியை பெற வேண்டும். இருளிலுள்ள சூரிய ஒளியின் பிரதிபிம்பத்தால் இருளை வெளியேற்ற முடியாது. ஆனால் பிரதிபிம்பத்திற்கு வெளியே உள்ள சூரிய ஒளியால் இருளை முற்றிலும் வெளியேற்றிவிட முடியும். இருட்டறைக்குள் இருக்கும் பொருட்களை ஒருவராலும் காண முடியாது. எனவே இருளில் பாம்புகளும் தேள்களும் இல்லாமல் இருக்கக்கூடும் என்றாலும் இருளில் உள்ள ஒருவன் அவற்றை எண்ணி அச்சமடைகிறான். ஆனால் ஒளியில் அறையில் இருக்கும் பொருட்களை தெளிவாக காண முடியும் என்பதால் பாம்பு தேள்களை பற்றிய பயம் உடனே அகன்று விடுகிறது. எனவே பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உள்ள பகவானுடைய ஒளியை ஒருவன் புகலிடம் கொள்ள வேண்டும். ஆனால் பகவானோடு சம்பந்தப்படாத பிரதிபலிப்பை போன்ற நபர்களிடமிருந்து பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ கேட்கக்கூடாது. பகவானிடம் நம்பிக்கையற்ற அத்தகைய ஒரு மனிதன் ஏற்கனவே இழிவடைந்த நிலையில் இருக்கிறான். எனவே அவனுடனான எத்தகைய சகவாசமும் அவனுடன் சேர்ந்திருப்பவனையும் இழிவடை செய்துவிடும். பத்ம புராணத்திற்கிணங்க ஜட பரப்பில் உள்ள எண்ணற்ற ஜடப்பிரபஞ்சங்கள் இருள் சூழ்ந்தவையாக உள்ளன என்பது தெளிவாகிறது. பிரம்மாக்கள் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் பிரம்மாக்கள் உள்ளனர். முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரையுள்ள அனைத்து ஜீவராசிகளும் இருளிலேயே பிறந்துள்ளனர். சூரியனை நேரடியான சூரிய ஒளியால் மட்டுமே காண முடியும் என்பதைப் போலவே பகவானை நேரடியாக காண்பதற்கு அவரிடமிருந்து வரும் உண்மையான ஒளி தேவைப்படுகிறது. தீபம் அல்லது மனிதனால் செய்யப்பட்ட மின்விளக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதன் உதவியுடன் சூரியனை ஒருவனால் காண முடியாது. சூரியன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எனவே பகவானுடைய பல்வேறு சக்திகளின் இயக்கத்தை பகவானின் கருணையால் தோற்றுவிக்கப்படும் ஒளியால் உணர முடியும். பகவானை காண முடியாதென்று அருவவாதிகள் கூறுகின்றனர். பகவானை அவரால் காட்டப்படும் ஒளியை கொண்டுதான் காண முடியும், மனிதனின் கற்பனைகளால் அல்ல. இங்கு இவ்வொளி வித்யாத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பிரம்மாவுக்கு பகவானால் இடப்பட்ட உத்தரவாகும். பகவானின் இவ்வுத்தரவு அவரது அந்தரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். இக்குறிப்பிட்ட சக்தியால் மட்டுமே பகவானை நேருக்கு நேராக காண முடியும். பிரம்மாவால் மட்டுமல்லாமல் கருணைமிக்க அந்தரங்க சக்தியை காண பகவானால் அனுகிரகிக்கப்படும் பிற ஜீவராசிகளாலும் கூட எவ்வித மனக்கற்பனையும் இல்லாமல் முழுமுதற் கடவுளை உணர முடியும். ஹரே கிருஷ்ணா.